ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் எடுத்திருக்கேன். இது மாதிரி நடுவில் ஹாலோவாக இல்லாத மீனாக எடுத்துக்கிறேன் குழம்புக்கு. அப்புறம் வால் எடுத்திருக்கேன். அப்புறம் மண்டைக்கு பக்கத்தில் உள்ள பகுதி மீன் துண்டு எடுத்திருக்கேன். மண்டை எடுத்திருக்கேன். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். புளி ஒரு பால் சைஸ் அளவுக்கு, சின்ன பால் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். அதில் கல்லுப்பு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுருங்க ஊற வைக்கும் போதே. அப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். அது மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். கலந்த தூள் போடணும். ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி 2, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். கருவடம் எடுத்திருக்கேன். கருவடம் இல்லைனாலும் பரவாயில்ல, போட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு புளியை 2 வாட்டி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா புளியை பிசைஞ்சு விட்டு திருப்பி வடிகட்டி எடுத்துக்கலாம். கலந்த தூள் 3 ஸ்பூன் போடுறேன். தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை இப்போ போட்டுக்கிறேன். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி அது மாதிரி வெட்டிட்டு எது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த தோல் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கரையாது. இல்லை ஃபஸ்ட்டே கூட மிக்சியில் போட்டு 2 தக்காளியும் அடித்து ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உரப்பு, உப்புலாம். இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சதில் பாதி எடுத்து இதிலே கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி சூடானோடனே எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கிறேன். ரொம்ப போட வேணாம், கசக்கும். கொஞ்சமாக போடுங்க. நான் கருவடமும் போடுற வாசி வெந்தயம், ஜீரகம்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் கருவடம் போடலைன்னா இதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. கருவடை போடுறேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி போடுங்க. கீனாமல் முழுசாக போட்டால் வெடிக்கும். வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போடணும். அது ஃபுல்லாக தீந்துடுச்சு, அதனால் நான் பல்லாரியே கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே இந்த கரைச்சி வச்சுருந்த தண்ணி அதில் ஊற்றிப்போம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா குழம்பு தண்ணி ஆட் பண்ண போகிறீங்கன்னா தேங்காய் நிறையா ஊற்றணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த தூள் எதுவும் போடணுன்னா போட்டுட்டிங்கன்னா அதோட கரைஞ்சிரும். குழம்பு கொதித்தோன்னே தூள் போட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டியாக உருண்டையாக ஆகிடும் தூள். அதனால் அதை முன்னாடியே செக் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம்
விட்டுருங்க. அப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் ஓரத்தில். அதுக்கப்புறம் மீனை போடுங்க. மீனை போட்டுட்டு மீன் ஃபுல்லாக முழுகிற மாதிரி அமுத்தி விட்ருங்க. இப்போ திருப்பியும் ஃபுல்லாக மூடிடாதீங்க. எப்போதும் மீன் குழம்பு பொங்கி வரும், கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க. மீன் போட்டும் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறமும் இந்த மாதிரி எண்ணெய் திருப்பி பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்தோடனே மீன் எடுத்து பாருங்கள். மீன் உடையுது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.